3 பாட்டுக்கு செய்தி பாருங்க. என்ன ஒன்று இல்லாத அதீதம், என்ன ஒன்று இல்லாத அதிகம். கேவலாவத்தில் துரியாதீதத்தில் ஒரு கருவி புருடன் மட்டும் இருக்கும். எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும். துரிய நிலைக்கு வருகிற போது என்ன கூடும்? பிராணவாயு கூடி 2 ஆகும். அடுத்தது சுளுத்தி தண்ணீர் நயந்து உள்ளது 1. சுளுத்திக்கு வரும்போது இன்னொரு கருவி கூடும் 3. எது கூடும்? சித்தம் கூடும். சித்தம் கூடும். அடுத்தது அந்நியிடும் கனவு தண்ணீர் பின்னும் 6 இடம். கனவுல பின்னும் 6 9 கூட்டல் 13 22. ஏற்கனவே 3 25. அடுத்தது சாக்கரத்தில் 5ஆராய கருவிகள் தானே. 5ஆராய கருவிகள் தானே. முதல்ல 6ஐயும் 7ஐயும் கூட்டின மாதிரி 5ஐயும் 6ஐயும் இங்கே கூட்டக்கூடாது. எண்ணிக்கை பாட்டில் இருக்கா இல்லையா? 5ஆராய கருவிகள் தானேன்னா 5 6ஐயும் கூட்டினா எத்தனை வந்துடும்? 11 வந்துடும். இங்கே எத்தனை கருவி வரணும்? 10 வரணும். அப்படின்னா 5இன் வழித்தாகிய அப்படின்னு எழுதணும். 5 6னா என்னது? 6னா வழின்னு ஒரு பேர் இருக்கு. 6னா வழி. அப்போ 5இன் வழித்தாகிய. 5இன் வழி ஞானேந்திரிய 5 கண்மேந்திரிய 5. 5இன் வழியாக வருகிற கருவி எத்தனது? ஞானேந்திரிய 5 கண்மேந்திரிய 5 ஆக 10. அந்த 5ஆராய என்பதற்கு 5இன் வழித்தாகிய, 6 என்பதற்கு வழின்னு பேரு. சரிங்களா? எண்ணிக்கை 6 கிடையாது, வழி. 5இன் வழியாக வருகிற கருவினா ஞானேந்திரிய 5 கண்மேந்திரிய 5 ஆக 10. ஆக மொத்தம் எத்தனை? 35. பார்த்தீங்கன்னா போற்றி பகருடையில் இது ரொம்ப அழகாக ஒரு இடம் சொல்லுவார். புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில். போற்றி பகரோடு வச்சுருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா விடுங்க. புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. 5 கட்டு, 5 கட்டு, 5 நிலை. அதில் என்ன செய்கிறாருங்க? 5 5th ஃப்ளோர். 1 ஃப்ளோரு, 2 ஃப்ளோர், 3 ஃப்ளோர், 4 ஃப்ளோர், 5 ஃப்ளோர்னு 5 மாடி கட்டடம் இருக்கு. 5 மாடி கட்டடம். அதான் இங்கே சொல்கிறார். கட்டு 5ஆக்கி முன்புள்ள நிலைமை ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூலமாய் உட்கிடப்பேன். மூல அருங்கட்டில் என்னதுங்க? மூலாதாரத்தில் உயிர் எப்படி கிடக்குது? மூலமாய் கிடக்குது. மூலமாய் என்னது? செயல்பாடு இல்லாமல் முடங்கி கிடக்குது. எதனால்? ஆணவ மலத்தில் அழுக்குண்டு. ஆணவ மலத்தில் அழிந்து எந்தவித செயலும் இல்லாமல் அப்படியே மூலாதாரத்தில் உயிர் கிடக்குது. உயிர் கிடக்குது. மூல அருங்கட்டில் உயிர் மூலமாய் உட்கிடப்ப. அதோட என்ன செய்கிறாருன்னா காலம் நியதி அது காட்டி. அதோட என்ன செய்கிறாரு? காலம் நியதி என்கின்ற தத்துவத்தை இயக்குறார். இப்போ புருட தத்துவம் இங்கே இருக்குது நம்ம சொல்கிறோம். புரியுதா இல்லைங்களா? இதுக்கு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டு. இது இயங்குற முறை எங்கே சொல்கிறாரு? போற்றி பகருடைய சொல்கிறார். இது நமக்கு என்ன பாடம்? சிவபிரகாசம். புரியுதா இல்லைங்களா? அதே போற்றி போராடி போகும்போது இதனுடைய இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். விரிவாக சொல்கிறார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புருடன் கிடக்குதா இல்லையா? இங்கே புருடன் கிடக்குது. புருடன் சொன்னாவே என்ன இருக்குது? காலம், நேதி, கலை, வித்தை, அராகம்னு 5 கருவி புருடன் இருந்தாவே 5 இருக்கும். மூலாதாரத்தில் போய் உயிர் கிடக்குது. மூலாதாரத்தில் கிடக்குது. அப்புறம் அதை என்ன செய்யணும்? அங்கிருந்து தட்டி மேலே தூக்கணும். மூலாதாரத்தில் எதுக்கு தூக்கணும்? உந்திக்கு தூக்கணும். எப்படி தூக்குவார்னா கால தத்துவத்தையும் நேரி தத்துவத்தையும் இயக்கி. அப்போ உள்ள எவ்வளோ நேரம் கிடக்கணும்னு ஒரு காலத்தை பெருமான் வரையறை செய்கிறார். நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்போம். அலாரம் அடித்ததே தெரியாமல் தூங்கிட்டு இருப்போம். சரிங்களா? அடுத்த நாள் அலாரம் வைக்காமல் 4 மணிக்கு முழிச்சிடும். ஏன் முழிச்சோன்னு கேட்டால் தெரியாது. நேற்று அலாரம் வச்சு அடிச்சு நமக்கு முழிக்கல. இன்னைக்கு அலாரம் வைக்காமையே முழிச்சுக்கிட்டோம். ஏன் முழிச்சுக்கிட்டோன்னு கேட்டால் பெருமான் கால நீதிக்கு உட்பட்டு நம்மளை எழுப்புவார். நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எல்லாமே யார் வரையறை செய்கிறது? பெருமான் தான் வரையறை செய்கிறோம். அதான் சொல்றாரு, மூலாதாரத்தில் கிடக்கிற உயிருக்கு காலம் நியதி அது காட்டி. கால தத்துவத்தையும் நீதி தத்துவம், இந்த உயிர் இந்த ஆதாரத்தில் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு நியதியை வெளிப்பட்டு அந்த நியதி முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிருவாரு? கிளம்பு கிளம்பு அப்படின்னு எழுதி விட்டுருவார். மூலாதாரத்திலிருந்து காலம் நியதி அது காட்டி மேலோங்கும் முந்திவையன் கட்டில். காலம் நியதி காட்டி மேலோங்கும் முந்திவையன் கட்டில். கீழே இருந்து மேலே அடுத்த ஃப்ளோருக்கு போகுது. உந்தி
உந்தித்தான் என்கின்ற படிக்கு மேலே ஏறுது. உந்தி வியன் கட்டில் என்ன செய்கிறாருங்க? உயிர் சேர்த்து, உயிர் சேர்த்து, உயிர்னா இங்கே பிராணவாய், அதோட என்ன செய்கிறாருங்க? பிராணவாய் என்பதை சேர்த்து கலை வித்தை அராகம். இப்போ இதோட என்ன கூட்டுறாரு? கலை வித்தை அராகம். அப்போ ஏற்கனவே அதெல்லாம் இருக்கு, புருடன்னு சொன்னாவே அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதை தொழில்படுத்துற கீழே காலமும் நியதியும், அடுத்ததுல கலை வித்தை அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக. இங்கே தான் ஆன்மாவுடைய அறிவு இச்சை செயல் மூணும் இயங்க துவங்கும். மூலாதாரத்தில் இருக்கும் போத அறிவு விளங்காது, தொழில் விளங்காது, ஒன்று விளங்காது. இங்கே வருகிற போது என்ன ஆகும்? கொஞ்சம் விளங்கும், கொஞ்சமாக விளங்கும். அது அங்கே காட்டுறார். அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடை முக்குணமும் எய்து அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து உந்திக்கு வருகிற போது முக்குண சம்பந்தம் வரும். முக்குண சம்பந்தம் எதுக்கு வரும்? உயிருக்கு வரும். உந்தியில் வருகிற போது வரும். எனவே மருளோடு மண்ணும் இதயத்தே. அடுத்தது இங்கிருந்து இதயத்தை கூட்டிட்டு வர, இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்றே இயம்ப ஒண்ணா. அங்கே என்ன நிகழும்னா கனவு நிகழும். சித்தத்தில் ஒரு கனவு நிகழும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா தெளிவில்லாமல் நிகழுமா. நம்ம சில நேரத்தில் பார்ப்போம், ஏதோ கனவு கண்டமாக இருக்குது, என்ன கண்டேன்னு தெரியலையா, ஒரு மாதிரி கனவாக இருந்து என்னன்னு தெரியல சொல்கிறோமா இல்லையா? அது எங்கே நிகழுது? இதயத்தில் இருக்கிற போது ஒரு கனவு வரும், கண்டத்துலேயும் கனவு வரும். கண்டத்தில் கனவு தெளிவாக தெரியும், இதயத்தில் காண்கிற கனவு தெளிவாக தெரியாது. யா புரியல எனக்கு. அது தெரியும். சரி, எனவே முக்குணம் வெய்தி மருளோடு மண்ணும் இதயம். மருள்னா இது மயக்கம். மயக்கத்தில் இருக்கிற இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன் கட்டு. அடுத்த கட்டு கண்டத்துக்கு வருது. கண்டத்துக்கு வந்து கருவிகள் ஈரு 5 ஒளியை கொண்ட 10 கருவி போக மீதி 35ல் 10 போக 25 என்று பண்டை இருவினையால் இன்ப துன்பங்கள் மருவும் வகை. கண்டத்தில் இருக்கும்போது கனவு வரும். கனவுல இன்ப துன்ப உணர்வுகள் உயிருக்கு வரும். கனவு காணுகிற போது இன்பப்படும், துன்பப்படும். நல்ல கனவுனா என்னது? தூக்கத்திலேயே கூட மகிழ்ச்சி இருக்கும். சில நேரத்தில் மோசமான கனவு தான் என்னது? வருதா இல்லையா? விருக்குன்னு முடிச்சுட்டேயா, வேர்த்திருச்சு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ கனவுல என்ன உண்டு? இன்ப துன்ப நுகர்ச்சி உண்டு. அதெல்லாம் சொல்றாரு. எனவே இன்ப துன்பங்கள் வரும் வகை ஓங்க முதலாய ஓலக்க மண்டபத்தில். புருவ நடு ஓலக்க மண்டபம். ராஜா தர்பாரில் வந்து உட்காந்தாரா இல்லையா? அது மாதிரி புருவ நடுவில் வந்து ஆன்மா உட்காந்து என்ன செய்யுது? அப்படியே தன்னுடைய படைகளோடு கூடி நிற்கும். அப்படியே இது நமக்கு ஞானாமிர்தங்கிற நூலுக்கு போனால் ஒரு ராஜா என்ன செய்கிறாரு? அரண்மனையில் அந்தப்புறத்திலிருந்து வெளியே வர, அந்தப்புறத்துலேருந்து வெளியே வந்தோடனே என்ன வருவான்? முதல்ல வாயிற்காப்பாளன், அந்த மெய்காவலன் வந்து நிற்பான். அந்த வாசலை விட்டு வெளியே வந்தோடனே யார் வருவா? மெய்காப்பாளன் சேருவான். அடுத்த வாயிலுக்கு வந்தால் மந்திரி வந்து நின்றுக்குவான். அடுத்த வாயில் காவலுக்கு போனால் 2-3 படை வந்து சேரும். அப்படியே அவர் அங்கேருந்து தர்பாருக்கு வரும்போது என்ன ஆகும்? அப்படியே அந்த கூட்டம் சேர்ந்துக்கிட்டே வரும். வந்து தர்பாரில் உட்காங்க. மொத்த படையும் அப்படியே இருக்குவாங்க. ராஜா இருப்பார், மந்திரி இருப்பார், தளபதி இருப்பார், சேனைகள் எல்லா பேரும் இருக்க. இவர் என்ன செய்வார்? அங்கே உட்காந்து தன்னுடைய அன்றாட வேலையை செஞ்சுட்டு இருப்பார். சாயந்தரம் ஆனோம்னு என்ன செய்வார்? திருப்பி இறங்கி அந்த புறத்துக்கு போவார். போகும்போது எவன் எங்கெங்கே சேர்ந்தானோ அங்கங்கே அவன் நிற்பான். முதல் வாசலில் சேர்ந்தவன் முதல் வாசலில் நிற்பான். 2வது வாசலில் சேர்ந்தவன் 2வது வாசல் நிற்பான். அடுத்து மந்திரி நிற்பான். கடைசி வாசலில் போய் யார் நிற்பா? அந்த மெய்காப்பாளன். மெய்காப்பாளன் தான் கடைசியாக அவன் நிற்பான். அந்த புறத்துக்கு போனால் அவன் வாசலில் நின்றுவான். ராஜா மட்டும் போவார். இப்படி ஒரு ஊமை எதுன்னு சொல்கிறாரு? ஞானாமிர்தம்னு ஒரு நூல். அந்த நூலில் இந்த ஊமை காட்டுறார். அது மாதிரி உயிர் யார்? அரசன். பிராணவாய் யார்? மெய்காப்பாளன். அடுத்தது மந்திரி சித்தம். இப்போ ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் ஒவ்வொன்றா ஊமை கொட்டிக்கிட்டே போவார். ரொம்ப அருமையான பகுதி. அதுதான் இங்கே சொல்லக்கூடிய இடம். அப்படி ஒரு ஊமையை காட்ட. சரி, அந்த வகையில் 60 எது குறையும் கேட்குறீங்களா? கடைசியாக சிவதத்துவம் போகையா?
இது சுத்த வித்தை மகேஸ்வரம் அப்படி வரும்.